தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம குரு வக்ரகதி அடையும் போது எல்லா ராசி அன்பர்களுக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், விளைவுகள், அடுத்து அந்த ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள், இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு எல்லா பதிவுலையும் பார்க்க போறோம். இந்த குரு பகவான் வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி காலை 11:46 மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்தில் வக்ரகதி அடைகிறார். இப்படி அடையக்கூடிய அந்த குரு பகவான் எப்போ வக்ர நிவர்த்தி பெறாரு அப்படின்னு பார்க்கும்போது வருகின்ற 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மதியம் சுமார் 2:30 ரோஹிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த குரு பகவான் சொன்னாலே எல்லோருக்குமே நினைவுக்கு வருது ஒரு ராஜ கிரகம். எல்லா கிரகங்களுக்கும் ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய, எல்லா கிரகங்களையும் விட அதிகமான பல மடங்கு நன்மையை தரக்கூடியவர் ஜோதிட ரீதியாக இந்த குரு பகவான் மட்டுமே அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். அதேதான் உண்மையும் கூட. அந்த குரு பகவான் இல்லாம எந்த ஒரு சுப காரியங்களும் எந்த ஒரு வருமானங்களும் கிடைக்கிறதே கிடையாது யார் ஒருவர் ஜாதகத்திலையும். இந்த குரு பகவான் வீற்றிருக்கின்ற இடத்தை பொறுத்து, இந்த பாவகத்தை பொறுத்துதான் அந்த குரு பகவானின் தன்மைன்றது ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் கிடைக்கிறது. இப்ப குரு பகவான் நல்ல இடத்துல, அதாவது 2, 4, 11 இந்த மாதிரியான ஒரு நல்ல இடத்துல பாவகத்துல இருந்தாருன்னா அந்த ஜாதகத்திற்கு வருமானத்திற்கு எந்த விதமான குறைவும் இன்றி நிரந்தர வருமானம்ன்றது ஒவ்வொரு அந்த ஜாதகருக்கு எப்போதுமே கிடைத்திருக்கும். அதே சமயத்துல சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள், வீட்டுல சுப நிகழ்ச்சிகள், எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்கிறது நம்ம குடும்பம் நிம்மதியாக இருக்கணும். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் நிம்மதியாக இருக்கணும், குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல ஒரு படிப்பை கத்துக்கணும் அப்படின்றதுதான் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே எல்லோருமே விரும்பக்கூடியது. அத்தனையும் கொடுக்கக்கூடியவர் அந்த குரு பகவான். இப்ப வக்ரகதி அடையும் போது பாவத்தன்மையை பெறுகிறார், பின்னோக்கி நகர்கிறார். மிருகஷீரிடம் 2ஆம் பாதத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பின்னோக்கி நகர்ந்து ரோஹிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு வரும்போது அவர் தன்னுடைய சுபத்தன்மையை இழக்கிறார். இந்த சுபத்தன்மையை இழக்கும் போது ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் ஒவ்வொரு ராசி அன்பர்களும் எந்த மாதிரியான மாற்றங்களை பெற போறாருன்னு தான் நம்ம இந்த பதிவுல எல்லா பதிவுலையும் நம்ம பார்க்க போறோம். இப்போ குரு பகவான் வக்ரகதி அடையும் போது இது பலன்களா நமக்கு கிடைக்குமா இல்ல ஒரு மாற்றங்களா கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் தான் கிடைக்கும். பலன்கள்ன்றது பாத்தீங்கன்னா அவர் ஒரு வருடத்திற்கு உண்டான பலன்களை தான் கொடுக்க போறாரு. ஆனால் இந்த 4 மாதம், இது எத்தனை மாதங்கள் இந்த வக்ரகதி அடைகிறார் அப்படின்னு பார்க்கும்போது 4 மாதங்கள் வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ரகதியில இருக்கும் போது அந்த குரு பகவான் சில மாற்றங்களை ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் கொடுக்க போறாருன்னு தான் சொல்லணும். அந்த மாற்றங்கள் எல்லாம் எந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணணும், அதே சமயத்துல அந்த மாற்றங்கள்னால நமக்கு என்னென்ன நன்மைகள் அல்லது என்னென்ன கெடுபலன்கள் கிடைக்க போகுதா அப்படின்றதுதான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் பார்க்க போறோம். இந்த பதிவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் அதே ராசி அன்பர்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள், சில ஜோதிட ரீதியாக சில பேர் பாத்தீங்கன்னா கடன் நிறைய இருந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த கடனில் இருந்து நிவர்த்தி அடைய முடியாமல் நம்ம என்ன செய்யறதுனே தெரியாம அப்படி நிலகுலைஞ்சு போய் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய பதிவு ஒரு ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும். கடக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல வக்ரகதி அடைகிறார். 11ஆம் இடத்துல வக்ரகதி அடையக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு அந்த குரு பகவான் யாரு அப்படின்னு பார்க்கும்போது ருணரோக சத்ருஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த 6ஆம் இடத்திற்கு உரியவர் அந்த குரு பகவான். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாக்ய ஸ்தானாதிபதியும் கூட அந்த குரு பகவான். கடகராசி அன்பர்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானாதிபதின்னு இருக்கும்போது இந்த குரு பகவான் நிறைய கடன்களை அழிக்கக்கூடியவர். இந்த கடகராசி அன்பர்களுக்கு கடன், நோய், எதிரி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவான் நிறைந்த ஒரு வெளிச்சத்தை, அதாவது நிவர்த்தியை கொடுக்கக்கூடியவர். யார் யாருக்கெல்லாம் கடன் இல்லை, அதாவது எனக்கு லோன் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த குரு பகவானால உங்களுக்கு லோன் வந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா கடனே எனக்கு ஒரு கடன் போக இன்னொரு கடன் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் அந்த குரு பகவான் தான் காரணம். சில கடகராசி அன்பர்களுக்கு அந்த கடனை கூட நிவர்த்தி செய்யக்கூடியவர். ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல குரு பகவான்
2ஆம் இடத்துலயோ 11ஆம் இடத்துலயோ இருக்கும்போது அந்த ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் அந்த கடன் நிவர்த்தியையும் கொடுக்கக்கூடியவர். இங்க உங்களுடைய ராசிக்கு கடனை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னா உங்க சுய ஜாதகத்துல 11ஆம் இடத்துலயோ ஒரு 2ஆம் இடத்துலயோ இருந்தார்னா கண்டிப்பா அந்த கடன்றது நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு கடனாக தான் இருக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. இந்த கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் பாக்கியஸ்தானாதிபதி. எவ்வளவுதான் கடன் கொடுத்தாலும் உங்களுக்கு தேவையான ஒரு தேவையானவற்றை நிறைவேற்றக்கூடியவர். நீங்க வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வீடு வாங்குவதற்கு எல்லா ஒரு உறுதுணையும் அளிக்கக்கூடியவர் அந்த குரு பகவான். அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும், நல்ல உயர்ந்த இடத்திற்கு அவங்களை கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதையும் அழிக்கக்கூடியவர். நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ, நீங்க எதை நினைச்சு வழிபாடு செய்யறீங்களோ அதை அழிக்கக்கூடியவர், உங்க கைக்கு வந்து கொடுக்கக்கூடியவர் அந்த குரு பகவான். இப்படி இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா இந்த கடக ராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடத்துல வக்ரகதி அடைகிறார். அதாவது 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்துல வக்ரகதி அடைகிறார். ஒரு உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பின்னோக்கி நகர்கிறார். அப்படி பின்னோக்கி நகரும் போது இந்த கடகராசி என்பவர்களுக்கு கடந்த மே மாதத்துல இருந்து அந்த உங்களுடைய அஷ்டம சனியும் பாத்தீங்கன்னா வக்ரகதியில இருக்குது. இப்போ அக்டோபர் மாதத்துல அந்த குரு பகவானும் வக்ரகதி அடையும் போது அந்த தொழில்ல கிடைத்த லாபங்கள் எல்லாமே கடனுக்கு விரய செலவுகளாக ஆகுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். கடந்த மே மாதத்துல இருந்து கடகராசி என்பவர்களுக்கு நிறைய வருமானங்கள், நிறைய ஒரு வளர்ச்சிகள் எல்லாம் காத்துட்டு இருந்தது. அது எல்லாமே நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. சில பேருக்கு வேலையை விட்டுருப்பீங்க, உடனே வேலை கிடைச்சிருக்கும். அந்த வேலை கிடைச்சதுலாம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கனவாக இருக்கும். ஏன்னா பயந்து பயந்து வேலையை விட்டுருப்பீங்க, அஷ்டம சனி நடக்குதே. சில பேர் ஜோதிடத்தை கன்சல்ட் பண்ணி கூட விட்டுருப்பீங்க, உங்களை விட சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா அது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுல ஒரு நல்ல வருமானமும் இருக்கு. ஆனா கடந்த ஒரு செப்டம்பர் மாதத்துல இருந்து அந்த வேலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கசப்பு தன்மை, அது தேவையில்லாத ஒரு முரண்பாடுகள், ஒரு பிரச்சனைகள், அங்க இருக்கக்கூடிய அபிஷியல்ஸ், அதாவது ஹையர் அபிஷியல்ஸ் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும். கவலைப்படாதீங்க, இது எல்லாமே இந்த 4 மாதத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனையா இருக்காது. யார் யாரெல்லாம் வேலையை விடணும்னு நினைக்கிறீங்களோ கடகராசி என்பவர்கள் இந்த 4 மாதத்துல வேலையை விடக்கூடாது. ஏன்னா உங்களுடைய வேலைக்கு உண்டான அதிபதி அந்த குரு பகவான், ருணரோக சத்ர ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். வேலையை விடலாம், விட்டாலும் ஒன்னும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. உங்களுக்கு வேலையும் கிடைக்கும். வேலை கிடைச்சா என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது. வக்ர நிலையில இருக்கும் போது ஒரு கிரகங்கள் வக்ரகதி அடையும் போது அந்த அளவுக்கு நம்மளுடைய எண்ணங்கள் வந்து திருப்திகரமாக இருக்காது. நமக்கு தேவையானவற்றை நிறைவேற்றும் கிரகங்களாக அந்த கிரகங்கள் பிரதிபலிக்காது. அதே மாதிரிதான் இந்த குரு வக்ர நிலை அடையும் போது வேலையை விட்டுட்டீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதுக்காக கவலையும் படாதீங்க, நமக்கு இந்த 4 மாசம் வேலை கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் எந்த பாதிப்பும் வராது. வேலை கிடைக்கும். உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில இருக்காது. உங்களுக்கு ஒன்னா சம்பளம் குறைவா இருக்கும், இல்ல சம்பளம் அதிகமா கேட்டீங்கன்னா அலைச்சலை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு வேலையாக தான் இருக்கும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு. கடகராசியில 3 நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் பார்க்கும்போது புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க. இந்த 3 நட்சத்திர அன்பர்கள்ல புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிதுன ராசியில இருக்கிறவர்களுக்கு ஒரு மாதிரியான பலன்களை சொன்னேன். அதாவது அவர்கள் குழந்தைகள் மூலமாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னேன். இந்த கடக ராசியில இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா பொண்ணு, பொருள், சொத்து, இந்த மாதிரியான ஒரு உயர்ந்த ஒரு ஆபரணங்களை, அதாவது உயர் விலை மதிப்பு மிக்க ஒரு பொருட்களை எல்லாம் ஏமாற்றி நிற்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. அதாவது ஏமாந்தவர்களாக, அது எல்லாத்தையும் இழந்தவர்களாக தான் இருப்பீங்க புனர்பூச நட்சத்திர அன்பர்கள். யார் யாரெல்லாம் நீங்க நகைகள்லாம் அதிகமா வச்சிருந்திருப்பீங்க, அந்த நகைகள்லாம் திடீர்னு களவு போயிருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு பாத்தீங்கன்னா அதை ஏலத்துல வச்சு அந்த ஏலம் ஆகப்பட்டது உங்களை அந்த நகையை பறிபோகும் அளவிற்கு அந்த ஏலம் இருந்திருக்கும் உங்களுக்கு. அப்படி அந்த அதாவது நகையை வச்சு கூட உங்களுக்கு வித்து கூட உங்களுடைய கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க இந்த புனர்பூச நட்சத்திரத்துல அந்த கடக ராசியில இருக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு எல்லோருக்குமே அந்த கடன் நிவர்த்தின்றது இப்போ கொடுக்க போறார் அந்த குரு பகவான். பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உங்களுடைய வேலை, அதாவது வேலை, தொழில், அதே சமயத்துல தொழில்ல இருந்தீங்கன்னா அங்க தொழிலாளிகள் மூலமாக ஏகப்பட்ட பிரச்சனைகள்ங்க பூச நட்சத்திர அன்பர்களுக்கு. அதாவது பிசினஸ் ஏண்டா பண்றோம், அதாவது எப்படியாவது நீங்க காசை கூட புரட்டி போட்டுறீங்க, இந்த
வேலை ஆட்களை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள, அவங்கள உட்கார வச்சு நீங்க வேலை வாங்குறதுக்குள்ள எங்களால அந்த ஒரு விதமான ஒரு தொந்தரவு எங்களுக்கு இந்தமே வாழ்க்கையில எந்த ஜென்மத்திலையும் வந்துடக்கூடாது அப்படின்ற அளவிற்கு இந்த பூச நட்சத்திர அன்பர்கள் மிகுந்த ஒரு என்ன சொல்றது, ரொம்ப உணர்ச்சி வசப்படுபவர்களாக இருப்பீங்க. யாரு என்ன சொன்னாலும் சரி, உடனே ஒரு தேவையில்லாத ஒரு வெறுப்புத்தன்மை, அவர்கள் மீது வெறுப்புத்தன்மை. அதே மாதிரிதான் இந்த பூச நட்சத்திர அன்பர்கள்ல நிறைய பேருக்கு குடும்பம் சம்பந்தமான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லைன்னு தான் பேரு. ஏன்னா குரு பகவான் 11ஆம் இடத்துல இருந்தும் கூட சில பேருக்கு மறுமண திருமணங்கள்லாம் நடந்திருக்கு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா முதல் திருமணம்ன்றது விவாகரத்து ஆகி மறுமணங்கள் ஆயிருக்குது. அந்த மறுமணம் கூட அந்த அளவுக்கு திருப்திகரமாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன் மேடம் எங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது ஏன் எங்களுக்கு இந்த மாதிரியான தொந்தரவு எல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு கேக்குறவங்களுக்கு, உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்குது. அந்த பூச நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திர அதிபதியும் அந்த சனி பகவான் தான். அந்த அவர் சனி பகவானே வக்ரகதியில இருக்கிறாரு. அடுத்து அவர் அஷ்டமத்துல வேற இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் அதிகமாக இருக்கும் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு. ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் சொல்லும் போது இவர்களுக்கு படிப்புக்கேற்ற ஒரு உத்தியோகமோ படிப்புக்கேற்ற ஒரு தொழிலோ இருந்திருக்காது. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வேலை செய்யலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் நீங்க வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் வேலை இழப்புகள் அதிகமாக நடந்திருக்கும். ரெசிஷன்ற பேர்ல வெளிநாட்டுல எல்லாம் உங்களே வேலையை இழக்கக்கூடிய ஒரு அபாயங்கள் இருந்திருக்கும். அங்க இருந்து இங்க வந்து இங்க வேலை நாய்படாத பாடப்பட்டு இருக்கிறீங்க ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள். இதற்கு எல்லாருக்குமே இந்த ஒரு நிவர்த்தியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த ஆண்டு ஒரு வருடம் இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்துருச்சுன்னா அடுத்த வருடத்துல இருந்து 2025ல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஆண்டாக தான் தொடங்க போகுது இந்த குரு வக்ரகதியோட. இந்த கடக ராசியில இருக்கக்கூடியவர்கள் பெண்களாக இருக்கிறீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள், அடுத்து சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய யோகங்கள், திடீர் யோகங்கள் இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதாவது கடனை அடைக்கணும்ன்றதுக்காக நீங்க பிரயத்தனம் பண்ற அந்த ஒரு முயற்சி பாத்தீங்கன்னா எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடியறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும், உங்களுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்பட்டாலும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.